ஆக்சுவலாக இப்போ 90s கிட்டாக இருக்காங்கல்ல, ஆமாம் 30 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். மற்றபடி வந்து ஒரு சில நேரங்களில் படத்தில் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ ஒரு சில கேரக்டரை காட்டுறாங்க, சத்யராஜ் வராரு, அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கு ஒரு வேல்யூவே இல்லை. ஆனால் ஒரு சில இது வந்து அப்படியே அந்த 90s கிட்டுக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஏஜ் ஆகி கல்யாணம் ஆகிறவங்கள சொந்த பந்தங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த மாதிரி இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை கடைசியாக பார்க்க போகிறாரு, நிறையா பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்க்க போகிறாரு, அங்கேயும் ஒரு தடங்கள் வந்து வருது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடைசியில் ஒரு கல்யாணம் நடக்குதா, அவருக்கு என்ன ஆகுது அப்படின்றது. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் ஆக்சுவலாக? ஆமாம், அரேஞ்ச் மேரேஜாக தான் போகிறாரு. ஆனால் அங்கே ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்து அவருக்கு லவ் மேரேஜாக அது வந்து நடக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கல்யாணம் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஏஜ் ஆனால் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது இல்லை. கரெக்டான ஒரு பொண்ணை பிடிக்குது, நமக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒரு ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஜாலியாக இருக்குது படம், நல்லா இருக்கு. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை இருக்கா? அதான் நான் ஒரு சில இடங்கள்ல அந்த லேக் இருக்கு, தேவையில்லாத கேரக்டர்ஸ் வருது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. படத்தை ஓவரால் அவர் தான் கொண்டு போய் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா. சத்யராஜ்க்குலாம் ரோல் முக்கியமா கொடுக்கல, அவங்க தான் இம்பார்ட்டனே இல்லை. ஒரு பெரிய சீனியர் ஆக்டர், ஆனா வந்து அவங்களுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நாங்க அவர் வரானோடனே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும்னு நினைச்சோம். ஜஸ்ட் ஒரு சீனுக்கு வந்துட்டு போயிட்டாரு. ஓகே, அது மட்டும் தான். தேங்க்ஸ். சரி, நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. 25லேருந்து 30க்குள்ளே மேரேஜ் பண்ணாமல் ஒரு மேரேஜ் வந்து ஏஜ் ஆச்சுன்னா எப்படி பண்ணணுங்கிறத இதில் ஒரு யதார்த்தமாக எடுத்து காட்டியிருக்காங்க. அவங்களோட பசங்களோட அந்த ஒரு வழியை வந்து யதார்த்தமாக போர்ட்ரேட் பண்ணி கரெக்டாக காட்டியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு 30+ஓட வழி எவ்வளோ இருக்கும், அது அந்த ஏஜை தாண்டிடுச்சுன்னா அந்த வழி எப்படி இருக்குங்கிற மாதிரி அதை காட்டியிருக்காங்க. பசங்களோட வழி எப்படி இருக்குங்கிறத யதார்த்தமாக காட்டியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ அவரோட ஆக்டிங்காக தான் வந்தது, படமும் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரியும் ஓரளவு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஃபீல் குட் மூவி தான். வேற இம்பார்ட்டன்ஸ் வேற யார் கொடுத்துருக்கா விக்ரம் பிரபு தவிர்த்து? அதுக்கு ஆக்சுவலி படம் ஃபுல்லாமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லா இருந்துச்சு. படம் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, அதுபோக விக்ரம் பிரபுவோட அது யதார்த்தமாக இருந்துச்சு. அது ஆக்சுவலி இது வந்து ஓவராக ஃபைட் சீன் அப்படி இப்படின்னு எதுவுமே பெருசாக இல்லாமல் ஒரு சிம்பிளாக யதார்த்தமாக ஒரு டெலிவரி பண்ண முடியும் மெசேஜை, பசங்க வழி எப்படி கொண்டாங்க நல்லா பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரியான மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம். இது ஒரு மெசேஜ் மாதிரி தான். அது ஓகே, கேஸ்ட் ரிலேட்டடாவோ இல்லை ஏஜ் ரிலேட்டடாவோ இதெல்லாம் இல்லாமல் மேரேஜுங்கிறது எதை பொறுத்து அப்படிங்கிறத. சரி, ஸோ நீங்கள் எதிர்பார்ப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஓகே, ஓகே. படம் சூப்பராக இருக்குது. விக்ரம் பிரபு வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காரு. சரி, கொஞ்சம் அக்காவில் லவ் பண்ணார், அப்புறம் தங்கச்சி, இது நல்லா லவ் மேரேஜ். சரி, இன்னொன்று நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த அந்த குணம், அந்த மனசு நல்லாவே இருந்துச்சு. ஒரு காதலுக்கு ஒரு மரியாதை, அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கு படம்? ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருக்கு, நல்லாவே இருக்கு. பிரபு மகன் இப்படி நடிப்பாருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் படம் முன்னாடி ஏதாவது படம் பார்த்துருக்கீங்களா? விக்ரம் பிரபு பார்த்துருக்கேன், அது ரொம்ப மறந்து வச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் பிரபுவை ரொம்ப விரும்பக்கூடியது. பிரபு ஏன்னா அந்த குஷ்புவோட ஆமாம், அதெல்லாம் பிரமாதமான படம். அதே மாதிரி பையனும் நல்லா நடிச்சிருக்கேன். அவர் பேர் சொல்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க, நல்லா அவர் பேர் நல்லாவே சொல்கிற மாதிரி தான். சரி, பிரபுவுக்கு பிறந்தவன் பிரபு மாதிரியே நடக்கும். சரி, நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு படம் பிடிச்சிருக்கு. உங்கள் எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி? ஃபேமிலி ஸ்டோரி. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். இவர் விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, பிடிச்சி நல்லா பண்ணியிருக்காப்புல. அவர் ப்ரீவியஸ் படத்தை கம்பேர் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காப்புல. இது கம்பேக் மாதிரி இருக்குமா? அவருக்கு கம்பேக் மாதிரி இருக்கும். சரி, மற்றபடி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கு படம்? நல்லா படம். ஓகே, படம் நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு? நல்லா இருந்துச்சு, சிரிப்பாக இருந்துச்சு, காமெடியா. சரி, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணும். அப்படியா? விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, என்ஜாயபிளாக இருந்ததா? நல்லா இருந்துச்சு. ஓகே, சரி சரி. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? காமெடியாக தான் இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆச்சா? ஓகே, ஓகே தான். லவ் ஸ்டோரி ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். உங்கள் எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை இருக்கா? இல்லை சாட்டிஸ்ஃபை ஆகலை. விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஓகே, படம் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு சாட்டிஸ்ஃபை இருக்கா? ஃபேமிலி படம், எல்லாரும் பார்க்கலாம். சரி சரி, ஓகே. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் அவருடைய தான் நல்லா இருக்கும். சரி சரி. லவ் மேரேஜ்ன்றது படம் பிடிச்சிருந்தது. ஓகே,
படம் நல்லா இருந்துச்சு. விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு? நல்ல ஃபேமிலி. அப்படியா? ஓகே. பார்த்தேன்.